Good evening. Assalamu alaikum. Can you hear me? Waalaikumsalam. Okay. Thanks for your confirmation. My name is Syed Yunus Ahmed and I belong to an IT company where I worked as a trainer there. I have 13 plus years of experience in IT company, and I take different types of technologies such as Java, Android, Dockers, Kubernetes, Python, and so on. Okay, so I welcome you all for this introduction session of Android app development. So first of all, before getting into this session, what knowledge you have on Android? உங்களுக்கு என்ன knowledge இருக்கு Androidல? Just I want to know. Just one by one unmute yourself and speak. Hello. Yes. தமிழ் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. இல்ல நான் வந்து மொபைல் ஷாப் தான் வச்சிருக்கேன். Okay, சர்வீஸ்னா okay. ஹார்ட்வேர் பத்தி எனக்கு தெரியும். Okay. சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் தான் பண்ணியிருக்கேன். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து 12th எக்ஸாம் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஆப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்ட்டு ஒரு விருப்பம் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே கிரேட். கண்டிப்பா. ப்ளஸ் டூல என்ன குரூப் எடுத்தீங்க? ப்ளஸ் டூல என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. அப்போ ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யா. ஓகே. நெக்ஸ்ட். ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய நாலேஜ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் என்னுடைய செஷன் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ். நெக்ஸ்ட். ஒருத்தரா அன்மியூட் பண்ணி உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் ஜாஃபர். நான் அபுதாபிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஓகே. நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியர் இன் மொபைல் அண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் ஃப்ரீ பேர்ட்ஸ் அண்ட் இயர்பட்ஸ் வாட்சஸ் எல்லாமே. ஓகே. சர்வீஸ் பண்ணுறீங்க? ஆமாம், சர்வீஸிங் இருக்கேன். ஸோ ஐ நீட் டு நோ ஆல்ரெடி நான் எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை எவ்வளோ டெவலப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தெரியும், அதிகமாக தெரியும். ஓகே ஜஸ்ட் ஓகே கிரேட். நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் ஃபஹீம். ஓகே, நான் ஆக்சுவலாக வந்து ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஓகே எஸ் அவ்வளோதான். ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸ்டார்ட். வலைக்கம் அஸ்ஸலாம். நெக்ஸ்ட். ஒன்றும் இல்லை, 4 வார்த்தை தான். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய பேரு, என்ன படிச்சிருக்கீங்க என்னன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட், இன்னொரு டவுட்டு. எஸ் ஜாஃபர். ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தானே? சேம் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங், ஆர் எல்ஸ் ஐ மீன் இந்த மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங்ல தான் இருக்குமா? இல்லை ஐ மீன் எனிதிங் லைக் வெப், என்ன சொல்றது, வெப் பேஜ் மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்குறேன். கண்டிப்பா கோடிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தானே? கோடிங் தான். எஸ் எஸ் ஓகே. இட் வில் பி ஈஸி நோ. ஏன்னா வந்து காலேஜ் படிக்கிற காலத்துலேயே கோடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால தான் கேட்குறேன் மறுபடியும். இந்த கோடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஜாவா கோடும் கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் கோடிங்கும் சேர்ந்து இருக்கும். அண்ட் ஓகே ஆல்மோஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட். ஓகே ஓகே. தேங்க்யூ. விஷுவல் பேசிக் தெரியுமா? ஓகே, அது படிச்சிருக்கேன். சேம்.
விஷுவல் பேசிக் மாதிரியே தான். விஷுவல் பேசிக் எவ்வளோ ஈஸியோ அதே போல ஆமா. தான் நம்ம ஆண்ட்ராய்டும் ரொம்ப ஈஸி. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. ஓகே, தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபை. ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் இர்ஷாத். ஜி நான் இர்ஷாத் பேசுறேன். திண்டுக்கல் என்னோட நேட்டிவ். ஓகே, இப்போ நான் வந்து பார்லே கம்பெனில டிசிஎஸ் வெண்டாரா எஸ்கியூஎல் சப்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அதான் மூவ் பண்ணி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஓகே, நான் ஓகே. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஐடியாவில் இருந்தேன். சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எதுல இருந்தீங்க? இல்ல நான் அந்த ஐடியா கோடிங், அதாவது இந்த எஸ்கியூஎல் வந்து கேரியர் கோத்துக்காக வேண்டி நான் எது படிக்கலாம்னு போது நான் 2 ஆப்ஷனா எடுத்தேன். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் அப்படின்னு எடுத்தேன். கிரேட் சாய்ஸ். அதான் ஓகே, கிரேட். ஓகே இர்ஷாத். ஹலோ. எஸ் இர்ஷாத். ஓகே, ஓகே ஓகே அதான் ஓகே அவ்வளோதான். அதான் எஸ்கியூஎல் சப்போர்ட்ல இருந்து நான் அப்படி மாறேன். நான் படிச்சிருக்கேன். இப்போ கோடிங் எனக்கு அந்த காலேஜ் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ கேரியர் கோத்துக்காக நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கலாம்னு வந்திருக்கேன். வேற ஒன்றும் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணேன். இப்போ எஸ்கியூஎல் சப்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். MySQL. ஓகே, ஓகே, ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து MySQL தான் இங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம SQLite ஓகே ஓகே இப்போ வந்து உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அதெல்லாம் பார்ப்போம் நம்ம எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்றது, பர்மனன்ட் ஸ்டோரேஜ் எப்படி, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த SQL கூட வரும் உள்ள. அப்போ உங்களுடைய ஒரு ஆப் டெவலப் பண்ணி அந்த டேட்டாவை அப்படியே மூவ் பண்றது, திரும்பி யாராவது வேணும்னா எங்க வேணா கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே. ஆமா, நான் SQL தான் மெயின். எல்லா ஃபுல் ஸ்டாக் ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட்ல இருந்து SQL எல்லாத்துலயும் இருக்கு. நான் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே, 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 தேங்க்யூ. வெல்கம் இர்ஷாத். வேற யாராவது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விரும்புறீங்களா? சார் நான் சொல்றேன் சார். எஸ் ஃபாத்திமா, கோ அஹெட். எஸ் சார், நான் வந்துட்டு பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். என்னோட எய்ம் வந்துட்டு ஒரு லாயர் ஆகணும்னா பிஏ பிஎல் படிக்கணும் தான் ஒரு ஆசை. ஸோ +1ல வந்துட்டு ஹிஸ்டரியும் சைக்காலஜியும் நான் எடுத்தேன். ஸோ நம்மளை சுத்தி வந்துட்டு சைக்காலஜி எல்லாமே நம்மளை சுத்தி சைக்காலஜி தான் இருக்கு. ஸோ நான் லா படிக்க போறோங்கிறதுனால சைக்காலஜி தெரியாம அது பண்ண முடியாது. ஸோ அதனால ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்துல சைக்காலஜி படிக்கிறேன். நல்ல ஐடியா. நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஆப்ஸ் டெவலப் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு வந்து யூ கேன் சர்வே சம்திங் கிரேட். ஆமா சார். இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம் உங்களுடைய ஆப் மூலமா. ஸோ இப்போ பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு லா காலேஜ் போவேன் சார். பிஎல் பண்ண போறேன் சார். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் சார். ப்ரோக்ராமிங்ல எப்படி ஃபாத்திமா நீங்க? சார் புரியல சார். ப்ரோக்ராமிங் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அவ்வளவா தெரியாது சார். சரி, ஓகேமா, ஓகே. நெக்ஸ்ட். சல்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் ஹியர் டு கெயின் சம் நாலேஜ் அபவுட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். கிரேட் சல்மா. தென் வித்யா சார், பேசிக் என்ன நாலேஜ் இருக்கணுமோ இது படிக்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரீங்க வித்யா? சார் நான் வித்யா. ஹலோ சார். எஸ் வித்யா, கோ அஹெட். வித்யா ஸ்ரீ சார். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ இந்த இது படிக்கிறதுக்கு என்ன பேசிக்கா ரிக்வயர்டுன்னு கேட்குறேன் சார். பேசிக் நாலேஜ் எது ரிலேட்டடா இருக்கணும்னு கேட்குறேன் சார். பேசிக் நாலேஜ் எதுவுமே தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். வித்யா கொண்டும் கிடையாது. லேர்ன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த செஷன்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த செஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓவரால் ஐ திங்க் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் யாராவது இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்புறீங்கன்னா ப்ளீஸ் புட் இட் இன் யுவர் சாட்ல போட்டுருங்க. ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம், இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றது வந்து இட் ஜஸ்ட்
building some லாஜிக்ஸை பில்ட் பண்றது. அந்த லாஜிக்ஸ் எப்போ வரும்? ஜஸ்ட் யூ நீட் டு திங்க், கொஞ்சம் தள்ளி யோசிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணணும். என்ன ஆப்னு தெரியாது. இனிஷியலாக யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு முயற்சி தான் நீங்கள் எடுக்கணும். எப்படி முயற்சி எடுப்பீங்க? ஓகே, நான் இப்போ இது படிக்கிறேன், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் படிக்கிறேன், இப்போ இவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இவர் சொல்கிறது மட்டும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கவே கூடாது. அடிஷ்னலாக யூ நீட் டு ஸ்டார்ட் பை யுவர் செல்ஃப். நீங்களா முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு ஆப் எடுத்து யூ நீட் டு ப்ரிப்பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க. அந்த கடைக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது? கஸ்டமர்ஸ் வராங்க, அப்போ கஸ்டமர்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த கஸ்டமர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எனக்கு என்ன வேணும்? ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் எல்லா அப்ளிகேஷன்லேயும் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் சொல்கிறது வந்து டிஸ்பிளேக்காக, லைக் யூசர் இன்டராக்ஷன், யூசரோடைய இன்டராக்ஷன் நடக்கிறதுக்காக ஒரு GUI வேணும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும். அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் யூ கேன் டிசைன். நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெகுலர் கோர்சஸ்ல நான் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போறேன், நான் லேபிள்ஸ் யூஸ் பண்ண போறேன், நான் காம்போ பாக்ஸ் யூஸ் பண்ண போறேன், நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த டூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூ கேன் கெட் ரெடி. நீங்க ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆக லாஸ்ட் செஷன்ல நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்ப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன GUI பண்ணிருக்கீங்களோ அந்த GUI வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ என்ன ஆகுது? நமக்கு ஒரு ஓவரால் ஒரு ப்ராஜெக்ட் நீங்களே உங்களுக்காக பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துடும் ஃபைனல் அவுட்புட்டா. இது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் நம்ம என்ன இங்க படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி we are going to do some projects. ஸோ 5 days இருக்கு நம்ம கிட்ட. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 days இருக்கு. சாட்டர்டே, சண்டே தான் நம்ம கிளாஸ்க்கு வர போகிறோம். அப்போது இந்த 5 days என்ன பண்ணோம்? we need to utilize. ஸோ எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்? நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அந்த ப்ராஜெக்டை இந்த 5 daysல நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா சாட்டர்டே வரும்போது ஜஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes we will start to discuss about your projects. எப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஃபைன் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு வந்துச்சா வரலையா. சப்போஸ் யூ ஃபீல் தட் இந்த ப்ராசஸே எனக்கு புரியல சார், இந்த ப்ராசஸ் எப்படி? ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் ஆன் திஸ் செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு we will try to learn more about the concepts of Android app development. ஒரு நாள்ல யாருமே கத்துக்க முடியாது, எதுவுமே யாருமே கத்துக்க முடியாது. எது கத்துக்கினாலும் you need to have some intention. ஓகே, எனக்கு வந்து Android app development கத்துக்கணும். அப்போலாம் நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இது வந்து கேட்க மட்டும் கூடாது. ஹெட்ஃபோன்ஸ் காதில் வச்சுக்கிட்டு, மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் கிளாஸ் போயிட்டே இருக்கும். அதை மட்டும் பண்ணக்கூடாது எப்பவுமே. நீங்களும் ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ என்ன சாஃப்ட்வேர் சொல்றேனோ அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேனோ என்னுடைய சைட்ல இருந்து அது எல்லாமே நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருக்கணும். மொபைல்ல பார்த்து யூ ஹாவ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் யுவர் சிஸ்டம்ஸ். நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன் நடுவில். சப்போஸ் என்னுடைய ஒரு செஷன்ல சப்போஸ் நான் என்னுடைய டாஸ்க் முடிச்சிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டேன்னா, ஐ வில் பி ப்ரொவைடிங் யூ சம் டைம். இது வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸ்ல பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிஸ்டம்ல சேம் டாஸ்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா புரியலையா? யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் மீ ஸோ தட் ஐ கம் டு நோ தட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சைலண்டா காதில் மாட்டிக்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்க எங்கேயாவது ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் லைக் நார்மல் ஸ்டடீஸ். காலேஜ் எப்படி பண்ணீங்க, 12th எப்படி பண்ணீங்களோ அதே போலயே போயிடும். டெடிகேட்டடா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு லேர்ன்
ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்க்கு என்ன வேணும்? பேசிக் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். செகண்ட், ப்ரோக்ராமிங், கொஞ்சம் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கும். Will the recording of the future classes will be provided? அது சைபா கிட்ட தான் கேட்கணும் நீங்க. ஓகே ஃபைன். ஸோ நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் ரெண்டு மூலமா பண்ணலாம். ஒன்று காட்லின். காட்லின் ஒரு லாங்குவேஜ் which is directly from கூகுள். கூகுளோடைய டைரக்ட் லாங்குவேஜ் வந்து காட்லின். அதன் மூலமாகவும் யூ கேன் டெவலப் யுவர் அப்ளிகேஷன். செகண்ட் இஸ் ஜாவா. ஜாவா மூலமாகவும் நீங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. எய்தர் யூ வில் பி அவைலபிள் வித் ஜாவா ஆர் காட்லின். ஓகேவா? இது ரெண்டு பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா, let me share my screen first. இந்த application Android app development open பண்ணலன்னா இன்னும். ஓகே, let me open my Android app development. ஸோ Android Studio தான் நமக்கு தேவை. இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்ணோம்னா you need to have your ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எங்க இருந்து வரும்? யூ நீட் டு பி டவுன்லோட் திஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃப்ரம் கூகுள். கூகுள்ல இருந்தா நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. வந்துருச்சா? என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா மட்டும் நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டு ஷேர். ஓகேவா? எஸ், ஷேர். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஆண்ட்ராய்டு எனக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா? ஆண்ட்ராய்டு டவுன்லோட் பண்ணும். ஆண்ட்ராய்டு எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்கன்னா, இந்த வெப்சைட் மூலமா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணுவீங்க. நான் இந்த லிங்கை வந்து சாட்ல கொடுக்குறேன். எல்லாருமே என்னுடைய சிஸ்டம் வியூ பண்ண முடியுதா? பண்ண முடியும் சார். ஓகே, சல்மா Yes, sir. சொல்லியிருக்காங்க, அதனால கேட்டுட்டேன். ஓகே சல்மா, கேன் யூ ஏபிள் டு see my screen? ஓகே, தேங்க்யூ சல்மா. இப்போ வந்து என்னுடைய எல்லாத்துக்கும் சாட் வந்திருக்கும், மெசேஜ். என்ன தேவை நமக்கு? சாஃப்ட்வேர்ஸ் என்ன தேவை? ஃபர்ஸ்ட் வேணும் நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த சாஃப்ட்வேர் தான் நமக்கு தேவை. இது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். தட் இஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஜிராஃபி. ஜிராஃபி வெர்ஷன் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதனால இந்த வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன வேணும்? செகண்ட் வந்து நமக்கு ஜாவா வேணும். ஸோ நம்ம வந்து ஜாவா பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆப்பை டெவலப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வேணும், செகண்ட் வந்து ஜாவா வேணும். ஸோ அகெயின் ஜாவாவுடைய லிங்க் கூட உங்களுக்கு பாஸ் பண்றேன். கூகுள் எனக்கு ஜாவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, கூகுள் கிவ் மீ தி ஜாவாஸ் லிங்க். ஸோ டவுன்லோட் லிங்க் வந்துடும். அதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி உங்களுடைய சாட்ல போடுறேன். அகெயின் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணணும்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட் 8 GB ஆஃப் ரேம். 8 GB ஆஃப் ரேம் இருந்தால் தான் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க் ஆகும், கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு லேக்கிங் தெரியும். தட் இஸ் ஓப்பன் பண்ணீங்க 4 GB ஆஃப் ரேம் வச்சுருந்தீங்கன்னா லேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி உங்களுக்கு சிஸ்டமில் தெரியும். ஓகே, இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் உங்களுடைய சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீன் தெரியுதா? ஆண்ட்ராய்ட் வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. தெரியுதா? வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. எஸ் சார், தெரியல. ஓகே, இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். ப்ராஜெக்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன படிக்கிறோம்
அது நமக்கு தெரியணும்ல. Android app development. அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்லயே இருக்குது. Android syllabus. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவானா என்னன்ட்டு நமக்கு தெரியணும். என்னுடைய ஸ்கிரீன்ல வேர்ட் ஃபைல் தெரியுதா? வேர்ட் ஃபைல் தெரியுதா? Android syllabus. எஸ் சார், தெரியுது சார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து போவோம். ஜாவானா என்ன, ஜாவாவுடைய ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் வச்சு எப்படி பண்றது, ஸ்ட்ரிங்னா என்ன, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெடிங், இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம சாரி நமக்கு வந்து ஜாவா கண்டிப்பா தேவை. அதுக்குள்ள இந்த ஜாவா வந்து நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம். ஜஸ்ட் ஒரு எப்படி நமக்கு ஒரு கோட் எழுதுறது, எல்லாருமே பேக்ரவுண்ட் வந்து நான் ப்ரோக்ராமிங்ல இருந்து வந்திருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் கோட் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வி கெட் இன்டு ஆர் ஆண்ட்ராய்ட். ஒரு 2 வீக்ஸ் எடுப்போம். ஜஸ்ட் சாட்டர்டே சண்டே வி வில் கம்ப்ளீட் அவர் ஜாவாவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா 3rd வீக்ல இருந்து ஆண்ட்ராய்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுக்காக ஜாவா அப்படின்னு சொன்னேன்னா, பேசிக், இப்போ நீங்க ஒரு ஆப் டெவலப் பண்றீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும். டெக்ஸ்ட்டுக்காக ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். டோஸ்ட் ஒரு மெசேஜ் வருதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பட்டனுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டியில கொண்டு வரணும். அப்போனா வி ரிக்வயர்ட் சம் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேர்ட் வீக்ல இருந்து we can start UI widgets. UI widgetsனா இந்த பட்டன் எப்படி யூஸ் பண்றது, டோஸ்ட் எப்படி ஒரு மெசேஜ் கொண்டு வர்றது, அப்புறம் டாகல் பட்டன்ஸ்னா என்ன, ரேடியோ பட்டன்ஸ்னா என்ன, ஒரு கண்ட்ரோலை பத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டே வருவோம். ஒரு கண்ட்ரோல், இது எல்லாமே ஒரு கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் UI widgets பார்ட் 1 அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பேசிக் கண்ட்ரோல்ஸ். இந்த பேசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுடைய அப்ளிகேஷன்ல வைக்கிறது, அது எப்படி ரன் பண்றது, அதோடைய அவுட்புட் எப்படி பார்க்கிறது, UI widgets. Next, UI widgets part 2, that means advanced widgets, advanced controls like alert dialog. Suppose நான் ஏதாவது தப்பா கொடுத்துட்டேன் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல, பார்ட் 1ல வந்து டெக்ஸ்ட்னு படிச்சிருப்போம், எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். அந்த எடிட் டெக்ஸ்ட்ல ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அது எப்படி யூசருக்கு வந்து சொல்றது, நீங்க வந்து தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு எப்படி சொல்றது. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போகணும்னா சம் அனிமேஷன் வேணும். அந்த அனிமேஷன் தான் உங்களுடைய ஸ்பின் ஆகிட்டே இருக்கும், ரவுண்டா சுத்திட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு ப்ளூ கலர் போயிட்டே இருக்கும். அது எல்லாமே ஒரு டைமிங்ல செட் பண்ணும். அது டைமிங் எப்படி செட் பண்ணணும்னா உங்களுடைய மல்டி த்ரெடிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரேட்டிங் பார்ஸ். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் கெட் பண்றீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து, அப்போனா அதோடைய ரேட்டிங்ஸ் எப்படி வாங்குவீங்க, ரேட்டிங்ஸ் வாங்கி எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒரு இன்பில்ட்டா ஆண்ட்ராய்ட்லயே இருக்கு. அப்புறம் டேட் பிக்கர்ஸ், டைம் பிக்கர்ஸ், ப்ரோக்ரஸ் பார், ஸ்நாக் பார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பா போயிடுச்சுன்னா, இப்போ மொபைல்ல இன்டர்நெட் இல்ல, ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, மொபைல்ல இன்டர்நெட் இல்லைன்னா கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்க, அதுதான் ஸ்னேக் பார். புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், யுவர் டிவைஸ் இஸ் நாட் கனெக்டட் வித் இன்டர்நெட் அப்படின்ட்டு கீழே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஜஸ்ட் நீங்க ஓகே மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அதுதான் ஸ்நாக் பார். அதை எப்படி கிரியேட் பண்றது. ஃபோர்த் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, இன்டென்ட், ஃப்ராக்மெண்ட். இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பேஜஸ் கிரியேட் பண்றது. ஆக்டிவிட்டி சொன்னீங்கன்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ், என்டையர்லி டிஃப்ரெண்ட் பேஜ். இன்டென்ட் சொன்னீங்கன்னா ஒரே பேஜ்லயே எப்படி கீழே மேலே போகிறது.
நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்ல என்ன இருக்கும், 3 காலம்ஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்ல வந்து 4 காலம்ஸ் கூட வந்துருச்சு. ஆனா இயர்லியர் என்ன இதுல என்ன இருக்கும், சாட்ஸ், கால்ஸ், ஸ்டேட்டஸ். நீங்க 3 காலம்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா, அதான் ஃப்ராக்மெண்ட். அந்த ஃப்ராக்மெண்ட் எப்படி வச்சு நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். சேம் வாட்ஸ்அப்ல நம்ம சாட்ஸ் எங்கிட்ட இருக்கு. இப்போ திஸ் இஸ் இதுல இல்ல, தட் இஸ் நம்ம சிஸ்டம் பேஸ்ல இல்ல. ஆனா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் பண்றது, நெக்ஸ்ட் சாட், நெக்ஸ்ட் கால்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ். இந்த 4 டேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேப்ஸை தான் ஃப்ராக்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரே ஆக்டிவிட்டியில 4 டிஃப்ரெண்ட் ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார். எப்படி வந்து நம்ம மெனூஸ் கிரியேட் பண்றது நம்மளுடைய ஆப்ல. சப்போஸ் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன்னா மேலே மெனு வரும் இல்லையா, தட் மெனு இஸ் கால்ட் பாப்அப் மெனு. ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 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 மெனு வரும், அதுவும் ஒரு டைப் ஆஃப் மெனு. லைக் காப்பி அண்ட் கட். காப்பி, கட், பேஸ்ட் அது வரும் இல்லையா, அதுவும் ஒரு மெனு தான். ஓகே. நேவிகேஷன் டிராயர். தள்ளுனா ஒரு ஒரு ஸ்லைட் வரும் பாருங்க, சைட் ரைட் ஹேண்ட் சைட்ல தள்ளுனீங்கன்னா ஒரு ஸ்லைட் ஓப்பன் ஆகும். அதுல இருந்து யூ நீட் டு சூஸ் சம்திங், அதுதான் நேவிகேஷன் டிராயர். அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணி யூ கேன் நேவிகேட். அதுல இருந்து எங்க வேணா கூட நீங்க ஜம்ப் ஆகலாம், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு ஜம்ப் ஆகலாம். இது எல்லாமே ஜம்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், பேஜஸ், இன்டென்ட்ஸ், ஃப்ராக்மெண்ட்ஸ், எங்க வேணா கூட நீங்க ஜம்ப் பண்ணணும்னா இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் லே அவுட் மேனேஜர்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் இருக்கும். ரிலேட்டிவ் லே அவுட், லீனியர் லே அவுட், டேபிள் லே அவுட், கிரிட் லே அவுட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட். ரிலேட்டிவ் லே அவுட் சொன்னீங்கன்னா ஒரு காம்பனன்ட் பக்கத்துல இன்னொரு காம்பனன்ட், பட்டன் பக்கத்துல டெக்ஸ்ட் பக்கத்துல ஏதாவது கண்ட்ரோல், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷன்ல கொடுத்துட்டே வருவீங்க. தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் லே அவுட். லீனியர் லே அவுட் 1 by 1, ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று கீழே ஒன்று கீழே ஒன்று அப்படியே கொடுத்துட்டே வருவீங்க, அதுதான் லீனியர் லே அவுட். டேபிள் லே அவுட் உங்களுடைய டேபிள் ஃபார்மேட்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் கிரிட் லே அவுட், 3x2, 4x5 அந்த மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல்ஸை வைப்பீங்க. ஆனால் யூஸ்வலாக இதெல்லாம் வைக்க மாட்டோம். நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட்னா என்ன, நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் பிளேஸ் பண்றது, கண்ட்ரோலை நம்ம அங்கே போய் பிளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடாப்டர். சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் வேணும், நிறைய கண்ட்ரோல்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும், அப்போனா யூ கேன் யூஸ் அடாப்டர். லைக் டெக்ஸ்ட் பாக்ஸ்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வாங்கும். இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க டிஸ்பிளே பண்ணணும். கஸ்டமர் ஹேஸ் டு சூஸ் சம்திங் ஃப்ரம் தி மெனு, லிஸ்ட் ஆஃப் மெனு, தட் மீன்ஸ் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே உள்ள வரணும்னா அரே அடாப்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அரே லிஸ்ட் அடாப்டர். ஒரு ஸ்க்ராலிங் மாதிரி கீழே மேலே இண்டெக்ஸ் பேஜ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே வர்றதுக்காக தான் இந்த அரே லிஸ்ட் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் வியூ. ஸோ வெப் வியூ. சப்போஸ் உங்களுடைய ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும், அந்த பேஜை வந்து ப்ரௌசர் மூலமா ஓப்பன் பண்ணணும்னா வெப் வியூ. கிரிட் வியூ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணணும்னா யூ கேன் கோ வித் கிரிட் வியூ. ஸ்க்ரால் வியூ, மேலே கீழே ஸ்க்ரால் ஆகிற மாதிரி ஒரு லென்த்தி பேஜ் வச்சிருக்கீங்க, அப்போனா யூ கேன் கோ வித் ஸ்க்ரால் வியூ. சர்ச் வியூ. சப்போஸ் நீங்க நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த டெக்ஸ்ட்ல இருந்து சம்திங் a user has to search, அந்த சர்ச் பண்ணி they can visit to that particular point, டைரக்டா பாயிண்ட்ல போயிடலாம். அதெல்லாமே வியூஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் சர்வீஸ். ஆக்சுவலா இந்த ஆண்ட்ராய்ட் சர்வீஸ் தான் முன்னாடி வரணும், பிகாஸ் இந்த சர்வீஸ் என்ன சொல்லணும்னா the whole lifetime of your one activity. ஒரு பேஜ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அந்த பேஜ் எப்படி கிரியேட் ஆகுது, அது எங்கே போகுது, அது என்ன நடக்குது. சப்போஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கீங்க, திஸ் இஸ் கால்ட் ரன் டைம் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க மினிமைஸ் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன ஆகும், பாஸ் ஆயிடும். இட் வில் நாட் ஸ்டாப், ஜஸ்ட் பாஸ் ஆயிடும். சப்போஸ் நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா இட் வில் பி ஸ்டாப்ட்.
the activity will be stopped. Again, நீங்க 3 buttons இருக்கும் உங்களுடைய மொபைல், எல்லா மொபைல்லையும் 3 buttons இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் பண்ணீங்கன்னா it will be shown என்னென்ன ஆக்டிவிட்டி ஓப்பன்ல இருக்குதோ அது எல்லாமே காட்டும். அந்த ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்லைட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா permanently it will be removed from the memory. அந்த ரேம்ல இருந்து வெளியே வந்துடும். அந்த ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது, ஒரு லைஃப் சைக்கிளும் எப்படி போயிட்டு இருக்கு, அதுதான் இங்க ஆண்ட்ராய்ட் சர்வீஸ்ல நம்ம பார்ப்போம். தென் டேட்டா ஸ்டோரேஜ், இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லலாம். இப்போ சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கும்? அது வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்? அது நேம், ப்ரொஃபைல் நேம். ஆஹா, அது கேட்காது. மொபைல் நம்பர் அதுவும் கேட்காது. எஸ், நோ. சரி, மொபைல் நம்பர் அதெல்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் need to install the media அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் பேக்கப் need to restore or skip அப்படின்னு கேட்கும். அதுக்கு நடுவுல கான்டாக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் கேக்குமா? ஆமா, கான்டாக்ட் எஸ். அதுதான் நம்மளுடைய ஷேர்ட் ப்ரெஃபரன்சஸ். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட கேட்கும். அது கேட்டாதான் அந்த அப்ளிகேஷன் வந்து டெம்பரரியா அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கும். அப்போனா என்ன, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். யூ ஆர் கிவிங் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் அப்ளிகேஷன் டு கெட் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தேர். அதுதான் ஷேர்ட் ப்ரெஃபரன்சஸ். இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்ன? இப்போ சப்போஸ் நீங்க வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்க. கால்குலேட்டர் டைரக்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். கால்குலேட்டர்ல ரீசன்ஸ்ல காமிக்கும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அது வந்து எப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிருக்க அந்த வேல்யூ வந்து அதுல சேவ் ஆயிடும். அதுதான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன கடைசி வேல்யூ வச்சிருக்கீங்களோ தெரியாம நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்போனா ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் இவ்வளோ நீங்க எடுத்துக்கோ, இவ்வளோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்ல டெம்பரரியா என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. that information you will not be seen with another mobile. suppose நீங்க வந்து எப்படி கேண்டி கிரஷ் விளையாடுறீங்க. ஒரு கேண்டி கிரஷ் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாம அப்படியே விளையாடிட்டே இருக்கீங்க. கேண்டி கிரஷ் எல்லாருமே விளையாடி இருக்கீங்களா? இன்னொரு மொபைல்ல நீங்க கேண்டி கிரஷை டவுன்லோட் பண்றீங்க. அப்போ சேம் ஸ்டேஜ்ல போகுமா இல்ல நியூ ஸ்டேஜ்ல இருந்து போகுமா கேண்டி கிரஷ்? யூசர் தானே, யூசர் தான். நியூவா போகுமா, நியூ இதுல இருந்து போகுமா, ஸ்டேஜ்ல இருந்து போகுமா, இல்ல நீங்க பழைய மொபைல்ல எங்க இருந்து பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து போகுமா? இல்லையா, இது வந்து நியூ மொபைல் இல்லையா, சோ நியூ ஸ்டேஜ்ல தான் போகும். அக்கவுண்ட் லாகின் இருந்துச்சுன்னா சேம் அக்கவுண்ட் அதான் நான் கேக்குறேன். ப்ரொஃபைல் அந்த என்ன ப்ரொஃபைலோ அதே தானே போட போறோம் நெக்ஸ்ட் மொபைல். சப்போஸ் நீங்க சேம் ப்ரொஃபைல் போட்டிருந்தீங்கன்னா அது எந்த ஸ்டேஜ்ல கடைசியா முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து கண்டினியூ ஆகும். சேம் லைக் வாட்ஸ்அப். ஆனா வாட்ஸ்அப் வந்து பேக்கப் பண்ணியிருந்தாதான், இதுல பேக்கப் கேட்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். தட் இஸ் வாட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா எல்லாமே வெளியே இருக்கும் உங்களுடைய டேட்டா. நீங்க இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு மொபைல்ல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிக்கும். கேதர் பண்ணி நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அகெயின் ஓபன் பண்ணும் உங்களுடைய அப்ளிகேஷன். சப்போஸ் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்க மொபைல்ல இருந்து, மொபைல் ஆப் மூலமா, அப்பல்லவோ இல்ல எங்கேயாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ல இருந்து ஒரு டாக்டரோடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்க. புக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இன்ஃபர்மேஷன் கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆனா மட்டும்தான் the data will be retrieved. அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்றது எல்லாமே கிளவுட் ஓரியன்டட். இன்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்றது எல்லாமே சீக்வலைட். சும்மா லைட்டா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன தேவையோ உங்களுடைய ஃபோனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே உங்களுடைய ஃபோனுக்காக என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஷேர்ட் ப்ரெஃபரன்சஸ்
சப்போஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு தேவைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி விட்டுரும். தட் இஸ் வாட் ஷேர்ட் ப்ரெஃபரன்சஸ். வாட்ஸ்அப் requires information from contacts. Contacts உடைய டேட்டா ஃபுல்லாவே நீங்க பர்மிஷன் கொடுத்தா தான் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்கலனா கான்டாக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காது. So contacts will not be stored in internal, rather on external. Contacts will be stored in a separate storage that is called shared preferences. Always contacts எல்லாமே அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் SQLite. SQLite எப்படி யூஸ் பண்ணும்? SQLite லிஸ்ட் வியூ. SQLite ஒரு அப்ளிகேஷனே நம்ம கிரியேட் பண்ணுவோம். சும்மா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ் உங்களுடைய டெம்பரரி இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். தென் கண்டென்ட் ப்ரொவைடர். சப்போஸ் நீங்க ஷேர் ப்ரெஃபரன்சஸ் யூஸ் பண்றீங்கன்னா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இந்த இது சொன்னேன் இல்லையா, வாட்ஸ்அப் அண்ட் கான்டாக்ட், அதுக்கு கண்டென்ட் ப்ரொவைடர் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். அதுதான் இன்டர்மீடியேட்டர் ரெண்டுத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், கான்டாக்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். கான்டாக்டோடைய டெவலப்பர் கூகுள். பிகாஸ் நீங்க மொபைல் வாங்கும் போதே அந்த கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். நீங்க டவுன்லோட் பண்றீங்க, நெட்ல இருந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களா பர்மிஷன் கொடுக்கறது, அந்த பர்மிஷன் நடுவில் இருக்கிறது தான் இந்த கான்டென்ட் ப்ரொவைடர். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இவர் தான் நடுவில் இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு போய் வாட்ஸ்அப் கொடுப்பாரு. சப்போஸ் வாட்ஸ்அப்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அகெயின் அந்த நம்பர் கூட ஒரு கான்டென்ட் ப்ரொவைடர் அங்கே போய் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு கான்டாக்ட் எடுத்துட்டு போய் திரும்பி ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி நடுவில் இருக்கும், அங்கே போய் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே போய் போடும். ஓகே. தென் ஆண்ட்ராய்டு நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க ஒரு ஆப்ல இருக்கிறீங்க, ஒரு மெசேஜ் வருதுன்னா தட் இஸ் கால்ட் ஆண்ட்ராய்டு நோட்டிஃபிகேஷன். எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றது அப்ளிகேஷன் மூலமா. நீங்க டைமிங் கூட செட் பண்ணலாம், அலாரம் கூட செட் பண்ணலாம் as a notification. நீங்க ஒரு மெசேஜ் கூட பாஸ் பண்ணலாம் from one application to another application. அதெல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு கூகுள் மேப். சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு மேப் தேவைப்படுதுன்னா கூகுள்லே ப்ரொவைட் பண்றாங்க. கூகுள் இஸ் ப்ரொவைடிங் இட்ஸ் ஓன் ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க்கோட ஜஸ்ட் ஒரு அட்ரஸ், ஒரு லைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும், அந்த கூகுள் மேப்பை உங்களுக்காக வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன டெவலப் பண்றீங்களோ அதை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா கூகுள் இஸ் ப்ரொவைடிங் த ஃப்ரேம்வொர்க். எல்லாமே உங்களுடைய சோர்ஸ், டெஸ்டினேஷன் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா இட் வில் பி டிஸ்பிளேட் ஃபார் யூ. ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்டிங் அப்ளிகேஷன். நீங்க கூகுள் மேப்புக்கு ஃபுல்லாவே கோட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான். கூகுள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல போய் ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், செக் மார்க் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். அந்த யூஆர்எலை கொண்டு வந்து உங்களுடைய ஆப்ல போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக் பண்ணாலே கூகுள் மேப் வந்துடும். அதுலேருந்து வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ ட்ராவலிங். டெஸ்டிங் அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. யூனிட் டெஸ்டிங் இருக்கு, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்கு, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்கு, நிறைய விதமான டெஸ்டிங் இருக்கு. ஒன் மோர் டெஸ்டிங் இஸ் கால்ட் JUnit டெஸ்ட், ஜாவா யூனிட் டெஸ்டிங். தட் மீன்ஸ் நீங்க என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, யூ நீட் டு டெஸ்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலயே உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க தனியாவே தனி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னா கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலயே இட் வில் பி டெஸ்டட். JUnit டெஸ்டிங் சொல்றது வந்து உங்களுடைய ஆப்பை டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒர்க் ஆகுதா இல்லையா, வாட் இஸ் த கண்டிஷன், எல்லாமே அது ஒரு பெர்சன்டேஜ் மூலமா டிஸ்பிளே பண்ணிடும். அதை பேஸ் பண்ணி யூ கேன் டூ. தென் ஆப் டெவலப்மெண்ட். ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவீங்க, நீங்க பிளே ஸ்டோர்ல போய் போடணும். அதுதான் லாஸ்ட் உங்களுடைய எய்ம் இருக்கும். நான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டேன், இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே என்னுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அப்போனா நான் எடுத்துட்டு போய் பிளே ஸ்டோர்ல போடணும். பிளே ஸ்டோர்ல போடணும்னா எனக்கு என்னென்ன தெரியணும்.
பிளே ஸ்டோர்ல அக்கௌண்ட் இருக்கு, நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. அக்கௌண்ட் இருந்தா மட்டும் போதுமா? இல்ல. ஃபர்ஸ்ட் we need to create an account in Play Store and then we need to pay one time fee. And the one time fee எவ்வளோ? more or less 2000 rupees. நீங்க எத்தனை அப்ளிகேஷன் வேணா கூட நீங்க பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணலாம், எத்தனை வேணா கூட அப்லோட் பண்ணலாம். ஆனா ஒன் டைம் ஃபீயா நீங்க வந்து 2000 rupees கொடுத்துருவீங்க பிளே ஸ்டோருக்கு. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு என்ன டெவலப்மெண்ட் இருக்குதோ அந்த டெவலப்மெண்ட்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்போ அப்டேட்ஸ் அப்படின்ட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் யார் யார் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிடும். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒன் டைம் ஃபீ மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா போதும். 2000 or 2500 அந்த 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 ரேஞ்சில் இருக்காது. நீங்க ஜஸ்ட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்க பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பிளே ஸ்டோர்ல போட்டுட்டே இருக்கலாம். சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் சம் ரேட்டிங்ஸ். அகெயின் நம்ம யூடியூப் மாதிரி சப்போஸ் உங்களுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் வந்துருச்சுன்னா யூ வில் பி ப்ரொவைடட் வித் சம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு பே பண்ணுவாங்க, கூகுள்ல இருந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுடைய ஆப் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல போயிடுச்சுன்னா யுவர் ஆப் வில் பி டேக்கன் பை சம் அதர் கம்பெனி. காசை கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கிப்பாங்க. இது எல்லாமே தான் நம்ம படிக்க போறோம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்ல. ஒரு டாப்பிக்கும் எடுத்து செப்பரேட்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செப்பரேட் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியில ஒரு சப்போஸ் நம்ம வந்து யூஐ விட்ஜெட்ஸ் அப்படின்ட்டு படிக்கணும்னு நினச்சிக்கோங்க. என்னென்ன கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுமோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யூ நீட் டு டெவலப் ஒன் அப்ளிகேஷன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்காகவோ இல்லை ஒரு கஸ்டமருக்காகவோ இல்லை ஒரு பேங்க்காகவோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு யூ வில் செக் இந்த 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 கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா. சப்போஸ் நீங்கள் கேலண்டர் கொடுத்துருந்தீங்கன்னா கேலண்டரில் கரெக்டாக டேட்ஸ் எல்லாம் ஃபார்மேட் ஆகுதா. நெக்ஸ்ட் நீங்கள் சம்திங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மெசேஜ் வருதா, டோஸ்ட் மெசேஜ் வருதா அப்படின்ட்டு இந்த பார்ட் 1ல பார்ப்பீங்க. பார்ட் 2ல சேம் விட்ஜெட்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு சம்திங் கால்டு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன்ல ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, கஸ்டமருக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்க. அந்த அப்ளிகேஷனோடைய ஃபீட்பேக் வாங்குவீங்க யூசர் கிட்ட இருந்து. எப்படி இருக்கு அந்த அந்த இது அந்த ஃபர்ஸ்ட் பண்ணீங்களே அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த ரேட்டிங்ஸ் மாதிரி நீங்க எடுப்பீங்க யூசர் கிட்ட இருந்து. தேர்ட், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு போவீங்க. இதே போலதான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா we will see. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன வேணும், நமக்கு வேண்டியது வந்து ஜாவா நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஸோ இந்த ஜாவா கத்துக்கும் போதுதான் யூ ஷுட் நாட் பி ஹரி. ஜாவா கத்துக்கிட்ட போது யூ நீட் டு பி வெரி, ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, ப்ரோக்ராமிங் தெரியாது. ஸோ ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கணும். இந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் 2 வீக்ஸ்க்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சம் நாலேஜ். நான் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துக்கணும் அதை மட்டும் பண்ணால் போதும், நோ எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ். ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிளாஸ்ல இருந்து எப்படி நம்ம பாலிமார்பிசம் எடுக்கிறது, பேக்கேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அரேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எக்ஸெப்ஷனை விட்டுருங்க, எக்ஸெப்ஷன் வேண்டாம். மல்டி த்ரெடிங் வேணும், மல்டி த்ரெடிங் எப்படி பண்ணுறது, கண்ட்ரோல் ஃப்ளோ வேண்டாம், விட்டுடலாம். அரேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அங்கே நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் போனீங்கன்னா அரேஸ் நமக்கு தேவை. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அரேஸில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அரேஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கலெக்ஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸ்டாக், கியூஸ், வெக்டார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்கு இன்பில்ட், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இன்புட் அவுட்புட் நமக்கு தேவையில்லை, ஜாவா மெத்தட்ஸும் நமக்கு தேவையில்லை, சின்க்ரனைசேஷன் நமக்கு தேவையில்லை, ஜாவா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸும் நமக்கு தேவையில்லை, ஜாவா டேட்டாபேஸ் கூட தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன வேணும்னா எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் சாட்டில்,
just install Java in your systems. பண்ணதுக்கு அப்புறமா பார்ட் 1 பார்ட் 2 ஒரு 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 வீக்ல பார்ட் 1 பார்ட் 2 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துக்குவோம். செகண்ட் தட் இஸ் சாட்டர்டே பார்த்துட்டோம்னா சண்டே வந்து ஸ்ட்ரிங் எப்படி ஹேண்டில் பண்றது, மல்டி த்ரெடிங்னா என்ன. தேர்ட் வீக் ரிமைனிங் இருக்கிறத முடிச்சிடுவோம். அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் த ஓவரால் ஐடியா. ஸோ ஆண்ட்ராய்டு உங்களுக்கு கற்றுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரோக்ராமிங் கொஞ்சம் தெரியணும், கொஞ்சம் லைட்டாக ப்ரோக்ராமிங் தெரியணும். கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வி கேன் கெட் இன் டு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். ஆனால் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஈஸி கற்றுக்கணும்னா. த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் இஸ் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஆப்பையே டெவலப் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ எப்படி இருக்கும்ன்ட்டு. ஜஸ்ட் நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா எவ்ரிதிங் வில் பி கம்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட் இப்போ நான் பேசிக் வியூஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இட் வில் ஆஸ்க் எந்த லாங்குவேஜ்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜஸ் 2 இருக்கு, ஒன்று காட்லின், இன்னொன்று ஜாவா. ஸோ வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஜாவா. ஸோ நான் ஜாவா சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஆண்ட்ராய்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சூஸ். Sir, your screen is on the Android syllabus page, sir. Oh, let me share once again. இப்போ வந்திருக்கா? இப்போ தெரியுதா? Yes, sir. It's visible. ஓகே. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பேஜ் தான் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிஸ்டம்ல இதுதான். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல என்ன பண்ணோம், நம்ம பை டிஃபால்ட்டா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சூஸ் ஆயிருக்கும். கஸ்டமைஸ் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லை. பிளகின்ஸ் நமக்கு அட்வான்ஸாக போக தேவையில்லை. ஃப்ளட்டர் கூட if you are familiar with Android app development, then you can go with Flutter. So Android Studio மட்டும் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா என்ன பண்ணுவோம், நீங்க you can develop. So projects, new projectல you have the options. என்ன மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும். either phone tabletக்கு கிரியேட் பண்றீங்களா, இல்ல வியர்க்காக யூஸ் பண்றீங்களா, that is வாட்ச்காக யூஸ் பண்றீங்களா, இல்ல டெலிவிஷனுக்காக யூஸ் பண்றீங்களா, இல்ல ஆட்டோமோட்டிவ்காக யூஸ் பண்றீங்களா, எந்த மாதிரி ஆஃப் அப்ளிகேஷன் யூ வாண்ட் டு கிரியேட். ஃபோனுக்காக தான் நான் கிரியேட் பண்ண போறேன், அதனால நான் ஃபோனுடைய விட்ஜெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். ஸோ எம்டி ஆக்டிவிட்டியா வேணுமா, பேசிக் வியூ ஆக்டிவிட்டியா வேணுமா, இல்ல நேவிகேஷன் வியூ என்ன வேணும், எந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண போறீங்க. கேம் ஆக்டிவிட்டியா, ரெஸ்பான்ஸ் வியூஸ் ஆக்டிவிட்டிஸா, எந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வேணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஜ் நீங்க சூஸ் பண்ணணும். நான் சப்போஸ் பேசிக் வியூஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு போறேன்னு நினச்சிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலா வி கோ வித் எம்டி ஆக்டிவிட்டி. யூஸ்வலா எம்டி ஆக்டிவிட்டி மூலமா தான் நம்ம போக போறோம். ஆனா உங்களுக்காக ஐ எம் ஷோயிங் ஒன் பேசிக் வியூ ஆக்டிவிட்டி. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உள்ள வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் எதுவுமே நான் ப்ரோக்ராம் எழுத மாட்டேன், எல்லாமே பை டிஃபால்ட்டா வந்துருக்கும். நெக்ஸ்ட் என்னுடைய அப்ளிகேஷன் நேம் என்னவா வைக்கணும் அப்படின்ட்டு கேட்கும். நான் என்னுடைய அப்ளிகேஷன் நேம் எனக்கு என்ன வேணுமோ அது நான் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப் இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன் நேமா தெரியும் வெளியே. பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் என்னன்ட்டு ஜாவால புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க வந்து நமக்கு தெரியும். இந்த பேக்கேஜ் என்னன்னா உங்களுடைய கம்பெனி, இப்போ நீங்க சப்போஸ் கம்பெனிக்காக பண்றீங்கன்னா அந்த கம்பெனி அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகே, தென் சேவ் லொகேஷன், எந்த லொகேஷன்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எங்க கிரியேட் பண்ணணும், அதுக்கு யூ நீட் டு மென்ஷன் யுவர் பாத். சப்போஸ் எனக்கு வந்து சி யூசர்ஸ் என்னுடைய இதுலயே ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கிரியேட் பண்ணிக்கோ. தென் லாங்குவேஜ், ஒன்று ஜாவா லாங்குவேஜா இருக்கும், இல்லைன்னா காட்லின் லாங்குவேஜா இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், தட் இஸ் as per our convenience we are going with Java. Okay, then minimum SDK, இதுதான் very very important. so minimum SDK சொன்னீங்கன்னா மினிமம் வெர்ஷன் எதுல இருந்து நீங்க உங்களுடைய ஆப் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
இது எல்லாமே வெர்ஷன்ஸ் ஜெல்லி பீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மினிமம் வெர்ஷன் ஜெல்லி பீன் யார் வச்சிருந்தாலும், அந்த ஓஎஸ் யார் வச்சிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும். சப்போஸ் எனக்கு பழைய வெர்ஷன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடாது, அன்கம்பேட்டபிள் அப்படின்ட்டு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வெர்ஷனா, கியூ வெர்ஷனா, பை வெர்ஷனா, ஒரே வெர்ஷனா, என்ன வேணுமோ லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எல்லாத்துக்கும் பழைய வெர்ஷன் வச்சிருக்கிற மொபைல்ஸ்க்கும் என்னுடைய ஆப் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஜெல்லி பீன் 4.1 அதிலிருந்தே உங்களுடைய ஆப் யூஸ் ஆகும். பில்ட் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் இட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஃபினிஷ் நான் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே எனக்கு என்னென்ன தேவையோ பேசிக் ஆக்டிவிட்டிக்கு அந்த அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே எனக்கு கிரியேட் ஆகிடும். ஜி ஒரு டவுட்டு. எஸ். இப்போ அந்த மினிமம் எஸ்டிகே தான் இப்போ சம் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது திஸ் இஸ் இன்கம்பேட்டிபிள்னு வருது. அதனால அது அதனால தான் அது. ஓகே. சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஆர் ஓஎஸ்ல வச்சிருக்கீங்கன்னா மற்ற யாருக்குமே அதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஜெல்லி பீன், கிட்கேட் அவங்கலாம் ஆக்சஸே பண்ண முடியாது. ஆர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ். இப்போ ஆண்ட்ராய்டு 11 அது ஆமா ஓகே. ஆமா ஆமா ஓகே. அதான் கம்பேட்டபிலிட்டி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கீழே இன்ஃபர்மேஷன் காட்டுது. கிராடல் பில்ட் மாடல் தெரியுதா உங்களுக்கு? கிராடல் கான்ஃபிகரேஷன் ப்ராஜெக்ட்ஸ். மறுபடியும் சிலபஸ்க்கு ஸ்கிரீன் தான் வருது. ஓகே, லெட் மீ ஷேர் அகைன். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்திருக்கா கிராடல்? இப்போ இந்த பேஜ் வந்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இந்த பேஜ் வந்திருக்கா? ஆமா, பார்க்கலையா அந்த பேஜ்? இல்ல இது ஆக்சுவலி மூவ் ஆயிடுச்சு. இந்த பேஜ் இப்பதான் வந்திருக்கு. ஆமா, நெக்ஸ்ட்க்கு அப்புறம் இந்த பேஜ் தான் டைரக்டா வரும். ஓகே. நெக்ஸ்ட்க்கு அப்புறம் இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ்ல தான் கீழே வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும், எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கும் கோடு. இந்த கோடெல்லாம் நம்ம எழுதவே தேவையில்லை, எல்லாமே மெயின் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா பை டிஃபால்ட் எல்லாத்துக்குமே காமன். எல்லாத்துக்கும் காமன். எல்லாத்துக்கும் இந்த செட் ஆஃப் கோட்ஸ் எல்லா சிஸ்டம்லயும் வந்துடும். அப்போ கோட் எழுத தேவை இல்லையா? தேவை. என்ன நீங்க கண்ட்ரோல் வைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரோல்ஸ்க்கு நீங்க வந்து எந்த பார்ட்ல எழுதணுமோ அந்த பார்ட்ல எழுதிடணும். தட்ஸ் இட். இங்க பாருங்க, ஸ்நாக் பார் அங்கே பார்த்தோமா? இந்த ஸ்நாக் பார் டாட் மேக் ரீப்ளேஸ் வித் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சப்போஸ் இதை நான் ரன் பண்ணும், இது போக மாட்டேங்குதே மேல. மெயின் ஆக்டிவிட்டி, ரன் மெயின் ஆக்டிவிட்டி தெரியுதா? ரன் மெயின் ஆக்டிவிட்டி ரைட் கிளிக் பண்ணி நான் பண்ணியிருக்கிறது. எஸ் தெரியுது. ஓகே, இதுதான் ஒரு மெனு மாதிரி வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி மெனு நீங்க கிரியேட் பண்ணனாலும் யூ கேன் கிரியேட் இன் ஆண்ட்ராய்ட். ரன். இப்போ இது கேட்கும் எமுலேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லும். எமுலேட்டர்னா என்ன? இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றோம்னா நமக்கு என்ன வேணும்? அவுட்புட் ஸ்க்ரீன் வேணும் இல்லையா? அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ஒன்று எமுலேட்டர் மூலமா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோன்லயே நீங்க அவுட்புட் பார்க்கலாம். ரெண்டு மூலமா யூ கேன் கனெக்ட், யூ கேன் see the output. ஸோ எனக்கு இது மேலே போக மாட்டேங்குது. ஓகே, நான் இது மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இது ரன் ஆயிட்டு இருக்கு. கிராடல் பில்டிங் ரன்னிங், கிராடல் பில்ட் ரன்னிங் தெரியுதா? இங்க கீழே கிராடல் பில்ட் ரன்னிங். இதுதான் வந்து பேக்ரவுண்ட்ல நமக்கு கிரியேட் ஆகும். என்னென்ன சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் வேணுமோ அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணும். ஆனால் நான் வந்து எமுலேட்டர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை, அதனால இட் வில் நாட் கிவ் மீ தி அவுட்புட். லெட்ஸ் see என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் ரன் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா?
I got some 6 issues. தெரியுதா 6 issues? Gradle build failed. என்னென்ன 6 issues பாருங்க. இது எல்லாமே நான் செட்டப் பண்ணும். டவுன்லோட் இன்ஃபர்மேஷன். சம்திங் ஐ நீட் டு பி டவுன்லோடட். அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துரும். 6 இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் போனேன்னா ஐ நீட் டு ஹாவ் எவ்ரி திங். என்கிட்ட எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா it will not give me the output. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணும் நெக்ஸ்ட், எமுலேட்டரை கிரியேட் பண்ணும். எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்றது? எனக்கு இந்த பிளாக் ஸ்கிரீன் போனால் தான் எமுலேட்டர் வரும். இந்த பேக் ஸ்கிரீன், பிளாக் ஸ்கிரீன், எஸ். இது எல்லாமே மெனூஸ். இது எல்லாமே உங்களுடைய மெனூஸ். இப்போ இங்க இருக்கா ஃபயர் பேஸ் தெரியுதா? ஃபயர் பேஸ் தெரியுதா உங்களுக்கு? டூல்ஸ்ல போனா ஃபயர் பேஸ் இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளுடைய கிளவுட் ஸ்டோரேஜ். சப்போஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஃபயர் பேஸ்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அப்போதான் உங்களுடைய எக்ஸ்டர்னல் டேட்டா என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ஃபயர் பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? தென் எமுலேட்டர். நமக்கு இப்போ எமுலேட்டர் தேவை. emulator. எமுலேட்டர். இது வந்து ஜிராஃபி சொல்றது வந்து நியூவர் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு. ஸோ எல்லாமே மாறி இருக்கு. ஜஸ்ட் நவ் ஐ இன்ஸ்டால் திஸ் ஒன். டிவைஸ் மேனேஜர். டிவைஸ் மேனேஜர். ஓகே, கிரியேட் டிவைஸ். இந்த கிரியேட் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக நீங்க கிரியேட் பண்ண போறீங்க? யூ நீட் டு ஸ்பெசிஃபை என்ன மாதிரி உங்களுக்கு டிவைஸ் வேணும். யூ கேன் சூஸ் எந்த டிவைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த டிவைஸை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேப்லெட்டுக்காக நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்ளிகேஷன், டேப்லெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எமுலேட்டர் இட் இஸ் ஜஸ்ட் எ விர்ச்சுவல் டிவைஸ். டெஸ்க்டாப், டிவி என்ன வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபோனுக்காக பண்ணிக்கிறோம். ஃபோனில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன, say for example Pixel 5 or Pixel 5. ஓகே, Pixel 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். தெரியுதா என்னுடைய சிஸ்டம் இமேஜ்? தெரியுதா? எஸ் தெரியுது. தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் அப். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மொபைல்ல இப்போ நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நான் எஸ்பெஷலி நானு லேப்டாப்ல இல்ல. ஸோ அதனால யூஸ் பண்ணாதீங்க.
ஓகே. பெஸ்ட் வந்து ஒரு சிஸ்டம்ல உட்காந்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்றேனோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூ கேன் ஃபாலோ இன் யுவர் சிஸ்டம்ஸ் ஆஸ் வெல். ஓகே. ஓகேவா? Sir, ஏவிடி நேம் recordings கிடைக்கும். புரியலப்பா. Recording இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே ஐ திங்க் okay. மெசேஜ்ல போட்டிருக்காங்க பாருங்க. எஸ் வி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆண்ட்ராய்ட் விர்ச்சுவல் டிவைஸ் ஏவிடி. ஸோ யூ கேன் மென்ஷன் தி நேம். இல்லை எனக்கு நேம் இது பிடிக்கல, எனக்கு என்னுடைய நேம் வேணும், என்னுடைய அப்ளிகேஷன் நேம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் நேம் நீங்களா கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐகான் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய ஐகான் ஆப் ஐகான் இது, உங்களுக்கு என்ன மாதிரி ஆப் ஐகான் வேணுமோ அந்த ஆப் ஐகான் நீங்க உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் சூஸ். அப்ளிகேஷனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஒரு எமுலேட்டர் டிவைஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப் சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப் இப்போ இந்த டிவைஸ் வந்து இங்கே வந்துடும் நமக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் வில் பி ஆஃப் ஓன்லி ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி திங் வில் பி டன். ஸோ சி ஹியர் ஒரு 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 ஃபோனே வந்துருச்சு பாருங்க, ஜஸ்ட் அண்ட் விர்ச்சுவல் டிவைஸ். இந்த விர்ச்சுவல் டிவைஸ்லேயே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன வேணுமோ, அவுட்புட் என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த ஃபைலை வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல் என்ன பண்ணுன்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் நீங்கள் ப்ரோக்ராம் மூலமாகவும் எழுதலாம், ஜாவா மூலமாகவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஜாவா மூலமாக எழுதுனதுக்கப்புறம் யூ கேன் மேப் யுவர் ஃபைல்ஸ். இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்ட்டு கூட நீங்கள் இன்ஃபர்மேஷனை இங்கே பாஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா, ஜாவா வித் com dot example dot first app என்னுடைய அப்ளிகேஷன் நேம் நான் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப் சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஆப் வந்து என்னுடைய யூஆர்எல்ல மேப் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் கம்பெனி யூஆர்எல் கொடுத்துருந்தேன்னா என்னுடைய கம்பெனி யூஆர்எல் வந்துடும். நெக்ஸ்ட் 3 ஆக்டிவிட்டீஸ் பை டிஃபால்ட்டாக வந்திருக்கு. ஒன் இஸ் மெயின் ஆக்டிவிட்டி, செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அண்ட் தென் செகண்ட் ஃப்ராக்மெண்ட். நான் ஒரு மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து ஐ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் ஃப்ரம் மெயின் ஆக்டிவிட்டி டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட், செகண்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்ட்டு நான் மூவ் ஆகலாம். சப்போஸ் நான் இது மூவ் ஓப்பன் பண்றேன்னா this is the output for my main activity, that is the code, Java code for my main activity. Then first fragment, இந்த fragmentsல by default some code இருக்கு, controls கூட உள்ள இருக்கும். அதை வந்து நம்ம சப்போஸ் வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம், வாட் எவர் ஒன். யூ கேன் சி நவ் யூ கேன் சி நம்மளுடைய மொபைல் ரெடி ஆயிடுச்சு, ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான், இங்க இருந்தா நம்ம அவுட்புட்டை பார்ப்போம்.
ஓகே, இதில் தான் நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதுலன்னு சொன்னீங்கன்னா ஜாவாவில். ஃபஸ்ட்டு வி நீட் டு நோ அபவுட் ஜாவா. அப்போதான் இது எல்லாமே நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ ஜாவா சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இல்லை, கிடையாது. ஜாவாங்கிறது ரொம்ப ஈஸியான திங். ஜஸ்ட் இதில் எப்படி நம்ம ஒரு கான்செப்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஓகே, தென் ஆண்ட்ராய்ட் பற்றி சம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே, தெரியுதா என்னுடைய ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறது டாக்குமெண்ட்? தெரியுது சார். ஓகே, எஸ் தெரியுது. ஆண்ட்ராய்டுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? வாட் இஸ் ஆண்ட்ராய்டு? இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கரெக்ட். இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், லைக் லினக்ஸ், அந்த மாதிரி ஒரு iOS மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா மொபைலுக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி யூ வில் பி கெட்டிங் சம் லேப்டாப்ஸ் ஆஸ் வெல். பட் இனிஷியலாக ஆண்ட்ராய்டு கொண்டு வந்த கான்செப்ட் வந்து நம்மளுடைய மொபைலுக்காக மட்டும்தான். இப்போ டிவிலையும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு வந்துடும். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது? எனி ஐடியா? எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது ஆண்ட்ராய்டு? பேஸ்ட் ஆன் த கோட்? இல்லை, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா எக்ஸிக்யூட் ஆகுது? லினக்ஸ், யூனிக்ஸ். யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எஸ். லினக்ஸ் கர்னல் மூலமா தான் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேஸ் வந்து லினக்ஸ். லினக்ஸ் கர்னல் தான் பேஸ். So need to learn the Linux also? No, nothing. Just an information. இப்போ நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு தெரியணும் அது எது பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னு. You mean which is a root base? Yes, root cause. yes. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஜம்ப் பண்றீங்கன்னா யார் ஜம்ப் பண்ணி விடுறா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? லினக்ஸ் தான் உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. அதுதான் பேஸ். அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மெயினா வந்து ஆண்ட்ராய்டு iOS வந்து எந்த OS? லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு எல்லாமே லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. விண்டோஸ் எதை பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு? டாஸ் பேஸ் பண்ணி தான் விண்டோஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எதிரியா இருந்தாங்க. ஆனா இப்போ they were like சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா லினக்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ் 10க்கு அப்புறம் நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ கால்ட் WSL, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். விண்டோஸ்லயே நீங்க வந்து லினக்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. ஸோ விண்டோஸ் இஸ் ஆல்சோ a joint venture with லினக்ஸ். ஸோ லினக்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆல் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் சப்போர்ட்டட் வித் லினக்ஸ். பட் விண்டோஸ் ஃபுல்லா ஒர்க் ஆகுறது வந்து டாஸ்ல.
நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்ட் சொல்றது எதுக்காக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க? முதல்ல எல்லாமே மொபைல் ஃபோன் 1100 சின்ன மொபைல்ஸ் தான். அதை ஃபுல்லா யூஸ் பண்ணி எங்க வேணா கூட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் they have decided பேசுறது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸை சின்ன கம்ப்யூட்டர்ஸா கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து லேப்டாப்ஸா கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ லேப்டாப்போடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு பார்த்தாது, அதோட சின்ன டிவைஸா கிரியேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா லான்ச் பண்ணும்போது மொபைல் ஃபோனோடைய ரேம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணும்போது ரேம் உடைய சைஸ் என்ன? Just MB size. MB size, not MB size, just a KB size. KB size. KB sizeல தான் வச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அப்போ கூட ஆண்ட்ராய்டு ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அப்போ என்ன வெர்ஷனா வச்சிருந்தாங்க ஆண்ட்ராய்டு? ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஜெல்லி பீன்லாம் நெக்ஸ்ட் ஜே. ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இட் வில் கம்ஸ் வித் ஆல்பபெட்டிக் ஆர்டரா வரும். The first version of Android 1.1 will be the first version of Android. The day by day it is increasing now, so some people will be forgetting like me. You are the new genders, new versions of 2K, right? Maximum 2K தான் இருப்பீங்க எல்லாருமே. அந்த 2K கிட்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் முன்னாடி இந்த வெர்ஷன்ஸ் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு என்ன வெர்ஷன்ஸா தெரிஞ்சோ? ஓரியோ, ஓக்கு அப்புறமா தான் தெரியும். மேக்ஸிமம் ஜெலிபீனுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன்ஸ் இருந்தது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இல்ல சிம்பியான் யூஸ் பண்ணிருக்கோம் நானு, அதனால. ஓகே. ஸோ ஆண்ட்ராய்டு 1.1 அதோடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதோடைய பேர் என்ன கொடுத்தாங்கன்னா ஆஸ்ட்ரோ அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. Can you share me this also please? No problem. ஷேர் பண்ணி தான் வச்சிருக்கேன். வியூ ஆகலையா? இல்ல you can share in the chat that this PDF for us please. PDF அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஷால்லா. Sure, inshallah. Okay, so Android 1.0 version is the first version of Android. அதோடைய பேர் என்னன்னா ஆஸ்ட்ரோ அப்படின்ட்டு வச்சாங்க. எல்லாமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வரும் பாருங்க. Android 1.1 which is a second level of API which is called Bender. Then third level which is Android 1.5 called Cupcake, ABC. Next Donut, next Eclair, Froyo, Gingerbread, Honeycomb, Ice Cream Sandwich, Jelly Bean. இதெல்லாம் பேர் கேள்வி படும்போது என்னவா தோணுது உங்களுக்குலாம்? இதெல்லாம் என்னது? All are some ice creams, cake like that. All are eating items. And dessert. Eating items தான். ஸ்பெசிஃபிக்கா என்ன eating items? Sweet வேற? ஸ்பெசிஃபிக்கா desserts. இது எல்லாமே டெசர்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்குதோ அது எல்லாமே டெசர்ட் மூலமாக தான் பேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் தேர் எய்ம் இஸ் டு கேட்ச் அப் யங்ஸ்டர்ஸ். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் தான் முன்னாடி எல்லாம் நிறைய ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் 6 month child டு ஓல்ட் பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் படிச்சிருந்தா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜ்லயே உங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்துடும். சப்போஸ் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். முன்னாடியெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் என்னுடைய மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தமிழ் ஃபோன்லயே நான் என்னுடைய மொபைல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் மொபைல் ஃபோன் இன் எனி நேஷனல் லாங்குவேஜ் ஆர் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்.
எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால எவ்ரி ஒன் இஸ் ஈகர் டு யூஸ் திஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன். நவ் what is the advantages of using this Android? Multi-touch. Suppose நீங்க மூவ் பண்ணும், ஒரு 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 காப்பி பண்ணும், ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? By screen or by side keys? You have the option, right? Yeah. சைட் பட்டன்ஸா இல்ல ஸ்கிரீன் மூலமாவா எடுக்கணும்ட்டு. சரி, எனக்கு ஸ்கிரீன்ல இருந்து எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? Again you have two options. என்னென்ன ஆப்ஷன் அது? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் எனக்கு, எப்படி எல்லாம் நான் எடுக்கலாம் ஸ்கிரீன்ல இருந்து? ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் Gestures. கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். I can use fingers, I can use task bar. Just ஷட்டர் கீழே இறக்குனேன்னா I will find the options. அதுல இருந்தும் எடுக்கலாம். ஜஸ்ட் ஃபிங்கர் நான் என்னுடைய போனை பாஸ் பண்ணேன்னா it will be taken a screenshot. Just gestures பீன்ட்டு எழுதுனேன்னா print out will be taken. That is a screenshot will be taken. எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தட் இஸ் வாட் மல்டி டச். எப்படி வேணா கூட நீங்க ஃபிங்கர்ஸ் வச்சு யூ கேன் டேக் யுவர் ஸ்கிரீன்ஷாட்ஸ். நாட் ஒன்லி ஸ்கிரீன்ஷாட்ஸ், என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்க சென்சார்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் டெவலப். ஸோ ஓப்பனாக கொடுத்துட்டாங்க, யாருக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்குனால தான் இப்போ வந்து ஜாஸ்தி ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் மோர். iOSல அப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியா இல்ல ஆண்ட்ராய்டுல அப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியா? Obviously Android. Why Android? ஏன் Because ஆண்ட்ராய்டுல this is a மட்டும் யூசர்ஸ் ஜாஸ்தி? is a user friendly. யூசர் ஃப்ரெண்ட்லி எதுல மட்டும்? யூசேஜ்ல மட்டும் யூசர் ஃப்ரெண்ட்லியா? இல்ல சார், யூசர் நிறைய பேர் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றாங்க. ஏன் யூஸ் பண்றாங்க எல்லாரும்? Because it is easy to access, not like iOS. இட் இஸ் கம்பேட்டிபிள். காஸ்ட் வைஸ்ல கூட நம்மளுடைய ஆண்ட்ராய்டு தான் கம்மி காஸ்ட் அண்ட் ஈஸி டு யூஸ். எனிவன் கேன் யூஸ் ஆண்ட்ராய்டு. அதனால தான் எல்லாருமே ஆர் ஈகர் டு கேட்ச் தி யூசர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டோட யூசர்ஸை பிடிக்கிறதுக்காக தான் ஆண்ட்ராய்ட்லயே ஆப்ஸை டெவலப் ஜாஸ்தியா பண்றாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டோடைய ஃபோன்ஸ் தான் ஜாஸ்தியா மார்க்கெட் இருக்கு iOS கம்பேர் பண்ணும்போது. கனெக்டிவிட்டி, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் கனெக்ட் வித் எய்தர் வைஃபை ஆர் 5G ஆர் 4G, என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் பே பண்ணல, என்னுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நான் பே பண்ணல, பை டிஃபால்ட்டா 2Gல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இட் டேக்ஸ் டைம், நமக்கு பொறுமை கிடையாது. ஆனா 2000ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2G தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ பொறுமை இருந்தது. இப்போ 4G வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜிபிஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு நான் நம்ம கிட்ட அந்த 2G ஸ்பீட்ல டவுன்லோட் பண்றதுக்கு பொறுமையே கிடையாது. அதனால தான் வி டோன்ட் ப்ரெஃபர். ஆனா நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி முடிஞ்சிருச்சுன்னா இட் டர்ன்ஸ் டு 2G கனெக்ஷன். நமக்கு எல்லாமே ஃபாஸ்டா வேணும் இப்போ, அதனால தான் we are going with 5G. Then multitasking. What is multitasking? Any example for multitasking? பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுட்டு we can play games. Multitasking. பேக்ரவுண்ட்ல ஸ்கோர் பார்த்துக்கிட்டே மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டே we can play games. So everything is multitasking. இந்த மல்டிடாஸ்கிங் எப்படி அச்சீவ் ஆகுதுன்னா உங்களுடைய மல்டி த்ரெடிங் மூலமா தான். ஸோ மல்டி த்ரெடிங் என்னன்ட்டு நமக்கு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் இந்த மல்டிடாஸ்கிங் என்னன்ட்டு தெரியும். ஸோ மல்டிடாஸ்கிங் உடைய அட்வான்டேஜ் என்ன?
We can use simultaneously a lot of options like. Yes, absolutely right. அதோட யூசேஜ் என்ன? அப்படி யூஸ் பண்றதுனால யூசேஜ் என்ன? டைம் சேவ் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு டவுன்லோட் ஆகுதுன்னா அதுக்கு வெயிட் பண்ணாம நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு தடவையும் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணா RAM எடுக்கும். கரெக்ட். RAM யூசேஜ் மெயின் கான்செப்ட் வந்து RAM யூசேஜ். இந்த RAM யூசேஜ் என்ன எங்க வருது? இப்போ சப்போஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதுவும் ரன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் கிரிக்கெட் ஸ்கோர் வந்து எப்போ எனக்கு அப்டேட் ஆகும்? ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? எவ்ரி டைம் அப்டேட் ஆகிட்டு இருக்குமான்னு, லைவா அப்டேட் ஆகிட்டு இருக்குமான்னு? சார் போய் அதை ஹிட் பண்ணும்போது தான் அப்டேட் ஆகும். என்ன ஹிட் பண்ணும்போது? இல்ல நம்ம அந்த ஆப்க்குள்ள திரும்ப போகும்போது தான் அது அப்டேட் ஆகும். அப்படி கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா your application will be refreshed at the background. அதுவே உங்களுடைய ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். Every 10 seconds, every 20 seconds, the time will be fixed by the developers. அப்போ இதில் என்ன ஆகுது? You are doing multitasking. That means you are utilizing your CPU. It's like refresh rate. Yes, refresh rate. Exactly. நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சிபியூவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதான் இப்போ வந்து சிபியூஸ் என்ன லேட்டஸ்ட் வந்திருக்கு? எத்தனை சிபியூஸ் வந்திருக்கு இப்போ? 8 சிபியூஸ் வந்திருக்கா? ஆக்டா கோர் சிபியூஸ். இப்போ எந்த மொபைல் சிம்பிள் ஒரு 10,000 குள்ள மொபைல் பார்த்தீங்கன்னா மினிமம் தே வில் ஹாவ் ஆக்டா கோர். ஆக்டா கோர்னாலே 8 சிபியூ வரும். 8 சிபியூ ஒர்க் ஆயிட்டு இருக்கு நமக்கு. எஸ், ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்போ வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்களோ அந்த சிபியூஸ் எல்லாமே எங்கேஜ் ஆயிடும், ஒர்க்ல எங்கேஜ் ஆயிடும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிபியூ தான், அதுக்கப்புறம் தான் டுவெல் கோர் ப்ராசஸர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் குவாட் கோர் ப்ராசஸர் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே ஆக்டா கோர் ப்ராசஸர். அண்ட் த ஸ்பீட் ஆஃப் யுவர் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வில் ஆல்சோ பி ஹை. அதனால தான் மல்டி டாஸ்கிங் வெரி வெரி அட்வான்டேஜஸ். இப்போ இந்த மல்டி டாஸ்கிங் எப்படி நடக்குது? பேஸ்ட் ஆன் லினக்ஸ். லினக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த மல்டி டாஸ்கிங் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜாவா கொண்டு வந்தாங்க, மல்டி த்ரெடிங் கான்செப்ட். சிபியூ வந்து சும்மா உட்கார விடக்கூடாது, சிபியூ வந்து எவ்ரி டைம் வி நீட் டு டூ சம்திங். அந்த சம்திங் என்னது? எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிபியூவை. சிபியூ டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் மல்டி த்ரெடிங் கான்செப்ட். ஆல்வேஸ் கிவிங் சம் டாஸ்க். மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கியா, ஸ்கோர் ரெஃப்ரெஷ் பண்ணு. ஸ்கோர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கியா, நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன், இந்த கேமையும் நான் எனக்கு இது பண்ணிட்டு அப்படின்ட்டு நீங்க பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டே இருப்பீங்க. இதுதான் மல்டி டாஸ்கிங்கோடைய வேலை. நெக்ஸ்ட் டீத்தரிங். டீத்தரிங் என்ன? சப்போஸ் நீங்க ஒரு வைஃபை மொபைல் டேட்டா வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் டேட்டா இல்லை, அப்போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு டேட்டாவை ஷேர் பண்ணிக்குவீங்க. வாய்ஸ் பேஸ்ட். இப்போ ஃபுல்லாவே வாய்ஸ் பேஸ்டா வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் வாய்ஸ் பேஸ் யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? எனி ஐடியா யார் வாய்ஸ் பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு? ஐடியா இருக்கா? யாருக்கு கண்ணு தெரியாதோ அவங்க தான் வாய்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு. ஏன்னா அவங்க எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, மொபைல் வந்து ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இப்போ எல்லாருமே யூஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி. எனக்கு ஒரு கால் வருதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை ஃபோன், இமீடியட்டா என்னுடைய மியூசிக்லயே இட் வில் சே இவங்க எக்ஸ் அண்ட் ஒய் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாய்ஸ் பேஸ்ட் அங்கே வருது. நெக்ஸ்ட் உங்களுடைய கூகுள் யூஸ் பண்றீங்க. கூகுள் யூஸ் பண்றீங்கன்னா ஆல்வேஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லுக் இன் டு யுவர் ஸ்க்ரீன், ஜஸ்ட் நீங்க கேட்டாலே போதும்
ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுளோடைய கூகுள் மேப் வந்து சொல்லிட்டே இருக்கும், உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போங்க, லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க, இத்தனை கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் ரைட் போங்க, இப்போ ரைட் திரும்புங்க, இப்போ ரைட் திரும்புங்கன்னு சொல்லும். அது எல்லாமே வாய்ஸ் பேஸ்ட். இப்போ எல்லா 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 அப்ளிகேஷன்லையும் வாய்ஸ் பேஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லினக்ஸ் பேஸ் பண்ணிட்டு இப்போ ஆர்கிடெக்சர் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஆர்கிடெக்சர் ஆஃப் யுவர் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டோடைய ஆர்கிடெக்சர் இதுதான். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை. ஓகே, இதுதான் ஓவரால் ஆர்கிடெக்சர். லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுடைய லினக்ஸ் கர்னல். இங்கே தான் உங்களுடைய ஃபுல் ஹார்ட்வேர்ஸும் உட்காந்துட்டு இருக்கும். கீபோர்ட் டிரைவர், டிஸ்பிளே டிரைவர், கேமரா டிரைவர், வைஃபை டிரைவர், ஃப்ளாஷ் மெமரி டிரைவர், ஆடியோ டிரைவர், பைண்டர், பவர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கே தான் லினக்ஸ் கர்னல் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய சாஃப்ட்வேர்ஸ் தான் நீங்க மேலே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லைக் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்களோ இட் டேக்ஸ் த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இப்போ கான்டாக்ட்ஸ் ஷேரிங் வித் வாட்ஸ்அப், அப்போ யார் வருவாங்க எந்திரிச்சு? கண்டென்ட் ப்ரொவைடர் வந்துருவாங்க. கண்டென்ட் ப்ரொவைடர் வந்து சொல்லுவாங்க, ஓகே நான் வந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்கன்னா லைப்ரரிஸ் செட்டா இருக்கான்னு பார்ப்போம். if libraries are able to give provision for the content providers or not. இப்போ இது ப்ரொவைட் பண்றாங்கன்னா உங்களுடைய லோக்கல் ஸ்டோரேஜ்ல டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே கூகுள் போகாது, உங்களுடைய கூகுள் கான்டாக்ட்ஸ் போகாது. இங்க லினக்ஸ் கர்னல்ல உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல இட் வில் பி ஸ்டோர்ட் எ காப்பி, ஒரு காப்பி இருக்கும். அந்த காப்பி தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் கண்டென்ட் ப்ரொவைடர் இருக்கான்ட்டு. அது டைரக்டா போய் செக் பண்ணாது, த்ரூ லைப்ரரிஸ் மூலமா செக் பண்ணி அந்த பர்டிகுலர் கான்டாக்டை எடுத்துக்கிட்டு இட் வில் பி ஷேர்ட் வித் கான்டாக்ட்ஸ் வித் வாட்ஸ்அப்பையும் கான்டாக்ட்ஸையும் ஷேர் பண்ணி கொடுத்துரும். கான்டாக்ட் சொல்றது வந்து கான்டாக்ட்ஸ் மட்டும் கிடையாது, இட் வில் பி ப்ரொவைடட் வித் an independent area. அந்த ஏரியா மூலமா they will get those information. So first is your Linux kernel which manages all your drivers. என்னென்ன டிரைவர்ஸ் வேணுமோ அந்த டிரைவர்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். உங்களுக்கு ஃபோன் வாங்கும்போது இந்த டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே செட் பண்ணும். லைப்ரரிஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைப்ரரிஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் வேணுமோ அந்த ஃப்ரேம்வொர்க் எல்லாமே கொடுத்துட்ருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி மேனேஜர், விண்டோ மேனேஜர், கான்டென்ட் ப்ரொவைடர்ஸ், வியூ சிஸ்டம்ஸ், பேக்கேஜ் மேனேஜர், டெலிஃபோனி மேனேஜர், இவங்களுடைய ரிசோர்ஸ் மேனேஜர், லொகேஷன் மேனேஜர், நோட்டிஃபிகேஷன் மேனேஜர், இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் பை டிஃபால்ட் இன்பில்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோன் ஆன் பண்ண உடனேயே டிரைவர்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணிடும். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ என்டர்ட் யுவர் ஜிமெயில் அக்கவுண்ட், கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா சிங்க் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். எல்லாமே கூகுளோட this is called allow option. yes allow options. So first எடுத்த உடனே மொபைல் ஆன் பண்ண உடனே running in the background, these are running in the background. Running in the background will be your Linux kernel. Linux that is kernel, the okay. drivers will be executed at the background. Then libraries are required, so all the libraries were initialized. After initializing your libraries, it comes with your application framework. இந்த framework இல்லைன்னா உங்களுடைய applications ரன் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகணும்னா என்ன நமக்கு தேவை? ஃப்ரேம்வொர்க்ஸ் தேவை. ஃப்ரேம்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா பேஸ்ட் ஆன் லைப்ரரிஸ். இப்போ லைப்ரரிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா பேஸ்ட் ஆன் டிரைவர்ஸ். ஸோ எல்லாருமே எல்லாருக்கு மேலேயும் டிபெண்ட் ஆகி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் என்னுடைய கேமரா நான் ஆன் பண்றேன், அப்போ கேமரா டைரக்டா ஆன் ஆயிடுமா? கேமரா டைரக்டா ஆனே ஆகாது.
கேமரா ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப், ஒரு ஐகான். அந்த ஐகானை நான் டச் பண்ணேன்னா அந்த ஐகான் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க், அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், கேமராவுடைய ஃப்ரேம் ஒர்க் ஓப்பன் ஆகும். சப்போஸ் என்னுடைய மேப்ஸ் ஓப்பன் பண்றேன்னா லொகேஷன் மேனேஜர் வில் பி இன்வோக்ட். லொகேஷன் மேனேஜர் இன்வோக் ஆயிடும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மேனேஜர் வில் ஆல்சோ பி இன்வோக். பிகாஸ் நான் லொகேஷன்ல ஏதாவது கொடுத்தேன்னா என்னுடைய சப்போஸ் நான் லொகேஷனை வந்து மினிமைஸ் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யூ ஹாவ் டு டர்ன் லெஃப்ட். பார்த்துருக்கீங்களா? அது மேலே மேலே வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஸ்க்ரீன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நோட்டிஃபிகேஷன் மேனேஜர் வில் பி ஆல்வேஸ் சீயிங் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு. அதே மாதிரி ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டெலிஃபோனி மேனேஜர் வந்து தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும், கால்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த டெலிஃபோனி மேனேஜர் இன்வோக் ஆகிடும். சப்போஸ் உங்களுடைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா SQLite ஹேஸ் டு பி இன்வோக்ட். ஸோ டெம்பரவரி என்ன டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டா எல்லாமே SQLite மூலமாக உங்களுக்கு பாஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா OpenGL வில் பி சப்போர்ட்டட். சப்போஸ் நீங்கள் HTTPS ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் செக்யூர்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஏதாவது சைட்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா ப்ரௌசர் மூலமாக SSL வில் பி இன்வோக்ட். ஸோ நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாம் பர்டிகுலர் லைப்ரரி, பர்டிகுலர் ஃபைல், பர்டிகுலர் டிரைவர் வில் பி லிங்க்ட். கேமரா ஓப்பன் பண்ணீங்கன்னா கேமரா டிரைவர் நீட் டு பி இன்ஸ்டால்ட், அதர்வைஸ் கேமரா வில் நாட் ஒர்க் அட் ஆல். It will check the hardware part. Yeah. Yes. Suppose சில டைம் If the camera it is removed from the main board, it won't be working. Not from the main board. If your driver is not installed, your board is contains with the camera, but driver is not installed properly, then your camera will not open at all. That is why some rejections of Android application, Android mobiles will be there. So எதுக்காக நம்ம ரிஜெக்ட் பண்றோம் மொபைல்ல? என்னுடைய கேமரா ஒர்க் ஆகல, என்னுடைய மைக் ஒர்க் ஆகல, எனக்கு சரியா கேட்கல, அதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களா? அதெல்லாம் எப்படி? டிரைவர்ஸ் இன்வோக் ஆகலைன்னா இது எல்லாமே நடக்கும் பேக்ரவுண்ட்ல. ஸோ ஆல்வேஸ் யுவர் டிரைவர்ஸ் நீட் டு பி தேர். ஸோ இவங்க தான் மெயின் பார்ட். லினக்ஸ் எல்லாமே இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு. இப்போ சேல் வருதுன்னா நீங்க மொபைல் வாங்குவீங்க. மொபைல் வாங்கும்போது அதுல சில மொபைல் ஒர்க் ஆகும், சில மொபைல் சம் டிஃபெக்ட்ஸா இருக்கும். நீங்க கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பேசணும், கேமரா பார்க்கணும், கேமரா நல்லா இருக்கணும், அதை தான் பார்ப்பீங்க. என்னுடைய மெமரி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்னுடைய மெமரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆகுதா, க்ளோஸ் ஆகுதா, ஏதாவது லேக்ஸ் இருக்கா என்னுடைய ஸ்மார்ட் மொபைலில், அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஃபேஸ்புக்கு அது இதுன்ட்டு டவுன்லோட் பண்ணி வி வில் செக். இது எல்லாமே யூ ஹாவ் சம் ஆஃப் தி லைப்ரரிஸ். ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் யுவர் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா வில் பி ஒர்க்ட். தென் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் லேயர். அப்ளிகேஷன் லேயர் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய சாஃப்ட்வேர் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும். உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரேம்வொர்க் இட் வில் பி ஓப்பன். இதுதான் ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிளில் என்னென்ன இருக்கு? இப்போ ஒரு ஆக்டிவிட்டில இருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போனீங்கன்னா இட் வில் பி ஹேப்பன் இன் திஸ் மேனர். ஸ்டார்டிங், ரன்னிங், ஸ்டாப்ட், பாஸ், டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய்னா க்ளோஸ் பண்றீங்கன்னு பாருங்க, பர்மனன்ட் க்ளோசிங் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன், தட் வில் பி டெஸ்ட்ராய்ட், ரிமூவிங் ஃப்ரம் தி மெமரி. ஸ்டாப்ட் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஸ்டாப்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் you can restart your application. Pass சொன்னீங்கன்னா temporarily it will be passed, again it will be invoked. எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த லைஃப் சைக்கிள் பொருந்தாது. நீங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, கேம் வேண்டாம், இப்போ உங்களுடைய மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க. மியூசிக் கேட்குறீங்கன்னா when you are putting your music application at the background,
that particular application will be in execution stage. Execute ஆயிட்டு தான் இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஓகேவா? சப்போஸ் எப்போ உங்களுக்கு பாஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், உங்களுக்கு வந்து மியூசிக் தேவையில்லை, இப்போ நீங்க டெம்பரரியா யூ நீட் டு ஸ்டாப். தட் மீன்ஸ் யூ வில் புட் யுவர் அப்ளிகேஷன் இன் பாஸ். பாஸ் பண்ணீங்கன்னா அகெயின் யூ கேன் கண்டினியூ. சில அப்ளிகேஷன் வரும் அதுவே தானாவே பேக்ரவுண்ட் போச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ப்ரௌசர்ஸ். ப்ரௌசர் எல்லாம் என்ன ஆகும்னா பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சுன்னா இட் வில் பி ஸ்டாப்ட். அகெயின் நீங்க முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ்னா இட் வில் பி இன் ரன்னிங் ஸ்டேஜ். தென் இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணணும்னா either you can go with Android SDK or you can also execute your application by using Eclipse. Eclipse மூலமாக you can do Android app development. இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, Eclipse உடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மெயின் டிஸ்அட்வான்டேஜ் they have stopped the support for Android. ஜெலிபீன்ல இருந்தே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சப்போர்ட்டே கிடையாது. So before Jelly Bean, if you want to create any application, Eclipse can be used. After Jelly Bean, newer இதுக்கு ஏதாவது நீங்க create பண்ணனும்னா you can use your recent Android Studio. So இதுக்கு தேவை நமக்கு Java, then NetBeans அதெல்லாம் தேவையில்ல. Java யூஸ் பண்ணனும்னா you can use your Java directly. இதெல்லாமே எக்லிப்ஸ் பேஸ் பண்ணி, எக்லிப்ஸ் நமக்கு கிடையாது இப்போ. ஸோ வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுவீங்க, நான் இப்போவே வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஹலோ யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? புரியல. இப்போ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ யூஸ் பண்றது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாபிக்ஸ்ல இந்த எக்லிப்ஸும் நீங்க வந்து டீச் பண்ணுவீங்க தானே? எக்லிப்ஸ் தேவையில்லை நமக்கு, ஏன்னா ஜெல்லிபீன் முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் நீங்க டெவலப் பண்றீங்கன்னா எக்லிப்ஸ் தேவை. எக்லிப்ஸ் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ. ஓகே ஈவன் தோ ஒரு ரஃபா கூட எடுக்க மாட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் தோ இப்போ ஆஃப்டர் த கோர்ஸ் ஃபினிஷிங் இப்போ இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு சப்போஸ் இட் சம் ஃபார் த ஜாப் ஓரியன்டட் கேக்குறேன். ஜாப் ஓரியன்டட் இப்போ சப்போஸ் யாரா क्वेश्चन கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணலையா? அதுக்கு சொல்றேன். எக்லிப்ஸே கிடையாது இப்போ. क्वेश्चंस இன்டர்வியூ क्वेश्चंसல எக்லிப்ஸே கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் இப்போ உங்களுக்கு. ஓகே ஜி, थैंक யூ. இப்ராஹிம் கேட்டிருக்காரு. எஸ் சார், பிக்னஸ் வந்து இப்போ எதை பத்தி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது சொல்லுங்க. எதை பத்தி லேர்ன் பண்ணனும்னா புரியல. இல்ல ப்ரோக்ராமிங், ஜாவா அந்த மாதிரில எதை பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பெட்டரா இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு விக்னேஷ்? என்ன முடிச்சிருக்காரு? யாரு என்ன கேக்குறீங்களா? விக்னேஷ் என்ன முடிச்சிருக்காரு? விக்னேஷ் கேக்குறீங்கல்ல என்ன லாங்குவேஜ் படிக்கலான்ட்டு, அவர் என்ன முடிச்சிருக்காரு? என்ன டிகிரி முடிச்சிருக்காரா, +2 முடிச்சிருக்காரா? இல்ல அவரு பிகினர்னு சொன்னாரு. விக்னேஷ் இல்ல பிகினர். பிகினரா? ஓகே சரி. பிகினர்ஸ் வந்து கோர் ஜாவா. அது இப்போ காட்டின இல்லையா டாபிக்ஸ், ஜாவா எப்படி ஸ்டார்ட் பண்ணும், ஜாவாவுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும்.
Ibrahim கேட்டிருக்காரு, what is the difference between developing Android app using Flutter, Java and Kotlin? இப்போ நீங்க வந்து ஆண்ட்ராய்டுக்காக மட்டும் நீங்க டெவலப் பண்றீங்கன்னா யூ கேன் கோ வித் ஜாவா ஆர் காட்லின். ஜாவாக்கும் காட்லினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜாவா இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் ஆரக்கல், ஓகேவா? காட்லின் இஸ் a ப்ராடக்ட் ஆஃப் கூகுள். ஸோ கூகுள் என்ன ஜாவா என்ன சொல்றாங்க, ஆரக்கல் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னுடைய ப்ராடக்ட், நீ யூஸ் பண்ற, அதுக்காக எனக்கு காசு கொடுன்னு சொல்றாங்க. ஆரக்கல் கூகுள் கிட்ட இருந்து காசு கேட்குறாங்க. அதனால கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஓன் ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க கால்ட் காட்லின். அந்த காட்லின் மூலமா யூ கேன் டெவலப் யுவர் அப்ளிகேஷன். காட்லின் மூலமாகவும் ஆப் டெவலப் பண்ணலாம், ஜாவா மூலமாகவும் ஆப் டெவலப் பண்ணலாம். ஆனால் காட்லின் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் சம்திங் பேஸ் நாலேஜ் ஆஃப் ஜாவா அகெயின். ஏன்னா ஃபுல்லாகவே காட்லின் வந்து ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஜாவாவுடைய சின்டாக்ஸ் தான் அந்த காட்லினுக்கும் வரும். So better we can go with Kotlin. Flutter on the other hand, if you are creating any of the application on Flutter, it is independent to any OS. நீங்க ஆண்ட்ராய்டுக்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணலாம், இல்ல iOS-க்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணலாம், Symbian-க்கும் உங்களுடைய ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். Independent app development is called your Flutter. சார் ஃப்ளட்டர் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ Cross platform. மார்க்கெட்ல ஓப்பனிங்ஸ் வந்து எப்படி சார், எதை பேஸ் பண்ணிருக்கு? யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளட்டர் பேஸ் பண்ணி ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் கம்மி இன் கம்பேர் வித் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். பிகாஸ் நான் ஃப்ளட்டர் சர்டிஃபைடு அப்படின்ட்டு சொல்லிட்டீங்கன்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யூ கேன் டெவலப் அப்ளிகேஷன் ஃபார் iOS, யூ கேன் டெவலப் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு. ஸோ எப்படி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் நீங்கள் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா, த சேம் அப்ளிகேஷன் வில் நாட் பி அவைலபிள் இன் iOS. அதோடைய லுக் அண்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். iOS-க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும் பிகாஸ் தே ஹவ் பீன் கிரியேட்டட் பை யூசிங் ஃப்ளட்டர். ஸோ யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுறாங்க கம்பெனினா ஃப்ளட்டர் போவாங்க. இல்லை நான் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் கொஞ்சம் கம்மி தான். எஸ்மா சார், நீங்க ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ நான் வந்து 4 அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்காலர்ஷிப்காக கிரியேட் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா, ரபிக் சார் வச்சிருக்காரு இல்லையா இந்த ஸ்காலர்ஷிப் புக்கு, அந்த புக்கையே வந்து நான் சாஃப்ட்வேராக கிரியேட் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஹவ் நாட் அப்லோடட் இட் இன் பிளே ஸ்டோர். பட் ஐ ஹவ் கிரியேட் ஃபார் மை பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி பசங்களை டீச் பண்ணுறதுக்காக ஐ ஹவ் கிரியேட்டட் பை மை ஓன். செகண்ட் வந்து என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சாஃப்ட் காப்பியாக கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஐ ஹவ் கிரியேட்டட் இன் ஆப்பை கிரியேட் பண்ணி அந்த டாபிக்ஸாக போட்டுருவேன். அந்த டாபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டாபிக் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ கூட ஐ எம் கிரியேட்டிங் சம் அப்ளிகேஷன்ஸ் பட் they are not uploaded. Okay sir, thank you. Okay. Any other questions? சாரி டு இன்டரப்ட். இப்போ செகண்ட் ஒரு ஆப் கிரியேட் பண்ணு சொன்னீங்களா, அதை அப்லோட் பண்ணுவீங்களா? ஏன்னா டாபிக்ஸ்க்காக தான். இன்னும் இல்லை, நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து என்னென்ன படிக்கிறீங்களோ அதை ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன கற்றுக்குறோமோ அது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே இருங்க. அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்க, நீங்களாவே பண்ணுங்க. இட் இஸ் பெட்டர், ரைட்? யூ வில் லேர்ன் சம்திங். ஓகே. So can I get your LinkedIn ID? Same. என்னுடைய நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபைண்ட். Okay sir. Any other questions? ஆனால் என்னுடைய
ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ரிக்வெஸ்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்டா படிங்க. இன்ட்ரெஸ்ட்னா ஒன் டே அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு போர் ஆயிடுச்சு, எனக்கு புரியல, எனக்கு வராது அந்த டிமோட்டிவேஷன் இல்லை போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். இந்த கிளாஸ் புரியலையா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். அவர் சொல்லிக் கொடுத்தது நம்மளுடைய சிஸ்டம்ல போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி இன்டென்ஷன்லயே இருங்க. எப்பவுமே நெகட்டிவ்ல கொண்டு போயிடாதீங்க உங்களை. எனக்கு ப்ரோக்ராமிங்கே வராது, அது முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் கேன் லேர்ன் எவ்ரி திங். எஸ்மா? ஷூர் ஜி, தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் அஸ். இல்லை, இது யூஸ்வலாக நான் பார்த்துருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. என்னுடைய கம்பெனிலேயே ஐ ஆம் தி ட்ரெயினர் ஃபார் தட் கம்பெனி. அந்த கம்பெனிலேயே என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் டல்லா இருப்பாரு. he is not that much in studies. ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷன் உட்காந்துருக்காரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எப்பவுமே நீங்க ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. எஸ், டெஃபினெட்லி. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவுமே வராது. ஸோ ஹார்ட் ஒர்க், இன்ட்ரெஸ்ட் போத் உங்களுக்கு இருக்கணும். எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும், எனக்கு இன்னைக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி டூ. ஏதோ தானோன்ட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே யூ மஸ்ட் ஹேவ் சம் இன்டென்ஷன்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஏதாவது? இன்ஷால்லா நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம பார்ப்போம். சப்போஸ் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா. எஸ். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் இதெல்லாம் எங்க சார்? கண்டிப்பா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ வில் பி கிவிங் யூ டெய்லி டாஸ்க். என்னென்ன நம்ம பண்ணோமோ அந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிட்டு அதுலயே நான் போட்டுருவேன். யூ கேன் ஆக்சஸ் தோஸ் டாக்குமெண்ட்ஸ். அது ஓகே சார். நான் இது இந்த சிலபஸ் கேட்குறேன். சிலபஸ் வந்து நீங்க இவங்க கிட்டே கேட்டீங்க, அவங்க கொடுத்துருவாங்க. சைப்பா ஓகே ரபிக் சார் டீம் கிட்ட கேட்டாலே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ ஜி. பட் ஸ்டில் அவங்க அப்டேட் பண்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மேபி நீங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. நீங்க ஆல்ரெடி as per the course instruction we have done, actually as per my thing I have done the payment and everything, but still they are very slow to inform me the details. ஓகே. ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ரபிக் சார் இப்போ இங்க இல்ல, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, தேங்க் யூ. Anything else? Thank you for giving the information of these much details. Thank you for so much. Thank you so much. Yes, great. So again, next Saturday, inshallah, we will see with lots of content, and we will discuss from Java. So please switch on your systems and sit on your systems, put your earphones through your mobile phone and do your practice on your laptops or your systems. Okay? Sure. Thank you all. Thank you for joining. Second, last exact timing it will be tiny because I'm in UAE, so UAE timing exactly 5:30 or else 5:45. Starting is 7 o'clock. எப்படி வந்து உங்களுடைய participants join பண்றாங்களோ அந்த மாதிரி, because we are waiting for the participants to join. Okay, sure. அவங்க எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் 7 o'clock இந்தியன் டைம் வந்து 7 o'clock, 7 to 10. Okay ji, thank you. Okay, great. Thank you all. Thank you for joining. We will meet again. Bye. Thank you. Inshallah. Assalamu alaikum. ஹலோ பார்ட்டிசிபென்ட்ஸ். எஸ் ஜி. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமா. ஓகே, ஓகே. தேங்க்யூ.